ஆனால் எவ்வளோ சொன்னாலும் கேட்காம மேலே மேலே வச்சு குத்துன்னு குத்தனா அந்த உடம்பு என்ன அவன் யோசிச்சு பாருங்க நீங்கள். அதாவது இவரு ஸ்போர்ட்ஸ்மேனு, அண்ணன் நம்பர் 1 யார்? தளபதி விஜய் அவர்கள் நம்பர் 1 நடிகராக கிடையாதுங்க, இண்டஸ்ட்ரிக்கே நம்பர் 1ங்க அவர். இப்போ அவரும் நம்பர் 1 ஓகே பரவாயில்ல. இங்கே ஒரு சிலர் வந்து நடிக்கிறதுக்காக வராங்க. எதுக்கு? பிரபலம் அடையணும். பிரபலம் அடைஞ்சதுக்கப்புறம் அரசியலுக்கு போகணும். அரசியலுக்கு போனால் ஸ்ட்ரைட்டாக துணை முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்றதுக்காக எவ்வளோ அடி அடிப்பீங்க பாவங்க. அவங்க ஏதோ ஆயிரப்போகுது, விட்டுருங்க, செஞ்சு போதும், இன்னைக்கு டோஸ் இது போதும், அடுத்த மேடையில் மிச்சத்தை வச்சுக்கலாம்னு சொன்னாலும் கேட்கறதில்ல. நான் ஸ்போர்ட்ஸ்மேன், அண்ணன் நம்பர் 1, நடிகர் இல்லை, இண்டஸ்ட்ரியோட நம்பர் 1. நிறைய பேர் வந்து சினிமாவில் நடிச்சாங்க. எதுக்குன்னா பிரபலம் ஆகணும். பிரபலம் ஆனப்போ அரசியலுக்கு வரணும். அரசியல் ஆனோன்னு துணை முதலமைச்சர் ஆயிடணும். அவ்வளோதான். இங்க 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 உண்மையா இருந்து நம்பர் 1 இருக்காரு ஒரு இண்டஸ்ட்ரியில. அதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதுக்கு ஒரு உழைப்பு வேணும், அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும், அதுக்கு ஒரு மக்கள் ஆதரவு வேணும். சரி, அட்லீஸ்ட் அதோடையாவது நிறுத்திருக்கணும் இல்லையா? 2011 கால்குலேஷன்லாம் சொன்னாங்க. அதாவது திமுக